இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னத்திரை சீரியல்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு வரவர் தான் நடிகர் ரவிச்சந்திரன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் மூலமா அதிக புகழ் பெற்ற இவரு சினிமா மற்றும் சின்னத்திரை சீரியல்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. மசாலா கம்பெனி ஓனரா இருந்த ரவிச்சந்திரன் தான் நடிகரான கதைய அண்மையில கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணுத்துல சொல்லியிருக்காரு. சமீபத்துல நடைபெற்ற விருது விழா ஒண்ணுத்துல தன்னோட நடிப்புக்காக முதல் விருதை பெற்ற மகிழ்ச்சியில இருக்கிற ரவிச்சந்திரன் அந்த பேட்டியில என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம், நடிப்புக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஊர்ல மசாலா கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு வந்தேன். அதுல நஷ்டம் ஏற்பட்டு ஊருக்குள்ள மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு. வேலை தேடிதான் சென்னைக்கு வந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. தோற்று போன பிசினஸுக்காக எந்த ஊர்ல அவமானப்பட்டனோ அதே ஊர் என்ன நடிகராக வரவேற்றது. அதனாலேயே நடிப்பை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தேன். எனக்கு சரவணன் மீனாட்சி தொடர் நல்லதொரு அங்கீகாரத்தையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அதிக பெயரும் புகழையும் கொடுத்திருந்தது. மத்த சேனல்கள்ல இருந்தும் வாய்ப்புகள் தேடி வந்திருந்தது. ஆனாலும் விருதுகள் கிடைக்காதது வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விருது விழால என் பெயர் நாமினேட் ஆனதையே நான் பெரிய மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு மருமகள் தொடருக்காக விருது கிடைச்சிருக்கிறதுனால அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கேன். இது என் நடிப்புக்கு கிடைச்ச முதல் விருது அப்படின்னு தன்னோட மகிழ்ச்சிய அதுல சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.